Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது banking level questions. Okay, so இந்த பேப்பர்லாம் நீங்க அட்டென்ட் பண்ணும்பொழுது இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் ஆர் பேங்க் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் அ மாக் டெஸ்ட். ஓகேயா? ஸோ இந்த செஷன் நீங்க அட்டென்ட் பண்ணும்போது எப்படி நீங்க ஒரு மாக் போடுறீங்களோ அந்த மாதிரி அட்டென்ட் பண்ணுங்க. ஸோ அட்டென்ட் பண்றீங்கன்னும் போது ஆன்சர்ஸ் போடும்போது நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். தப்பா போடும்போது யூல் கெட் அ லேர்னிங். ஓகே, ஸோ அப்படி இல்லை ப்ராக்டிஸ் பண்றோம், இங்க ஒரு விஷயத்த கத்துக்கிறோம் பொழுது என்ன பண்ணலாம், நியூ லேர்னிங் கிடைக்கும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ப்ரொசீஜர் எப்பவுமே வந்து லேர்ன் பண்ணிக்கிறது, பிராக்டிஸ் பண்றதுன்றத வச்சுக்கோங்க. நேரா போய் எக்ஸாம்ல நம்ம போட்டோம்னா லைக் இட் வில் நாட் வாட் இஸ் உங்களுக்கு கெய்னிங்கா இருக்காது. ஓகேயா? ஸோ அதுக்காக தான் இந்த விஷயம். ஸோ அதனால ப்ராப்பரா பண்ணுங்க. அந்த 20 மினிட்ஸை வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து யூ கேன் கெட் த்ரூ இட். ஓகேயா? சரி. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கு. ஸோ காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டினை வந்து அட்டென்ட் பண்றதுக்கு நான் நிறைய வாட்டி ஃபார்மேட் சொல்லியிருக்கேன். ஸோ கோ ஃப்ரம் த கொஸ்டின் சொல்லிட்டு. ஸோ கொஸ்டின் பார்க்கும்பொழுதே நம்ம அதோட டஃப்னஸையும் புரிஞ்சுக்க முடியும். ஓகேயா? ஓகே. ஸோ என்னென்ன போடலாம் அப்படின்றத கொஸ்டின்ஸ்ல இருந்து நீங்க பிக் அவுட் பண்ணிட்டு அதை மட்டும் நீங்க காம்ப்ரிஹென்ஷன் ரீட் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் கொடுத்துக்கோங்க. ஓகேயா? ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, வாட் அக்கார்டிங் டு த ஆத்தர் signals the importance India and UK give to this chapter in ties. Okay, so this is talking about Indiaக்கும் UKக்கும் இருக்கிற டை பத்தி பேசியிருக்கு. ஓகே, ஸோ இதை நம்ம சர்ச் பண்ண போறோம். பட் ஸ்டில் இங்கே கண்டென்ட் நம்மளுக்கு கம்மியா இருக்குல்ல. ஸோ வில் கோ த்ரூ திஸ். ஸோ மிஸ்டர் ஜான்சன் ஃபர்ஸ்ட் bilateral visit anywhere after Brexit. ஓகே, ஸோ ஒரு bilateral பொழுது இட்ஸ் அ டை பிட்வீன் டூ கண்ட்ரீஸ் ஆர் ரெண்டு விஷயம் பண்றதை சொல்லலாம். ஓகே, ஸோ இந்தியன் பொலிட்டிக்ஸ் a factor in British politics. Next is sensitive to India's concern and post Brexit relationship. ஸோ முன்னாடி இருந்த ரிலேஷன்ஷிப் பத்தி பேசியிருக்காங்க. ஸோ எது வந்து ஆத்தர் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு சிக்னல் பண்ணியிருக்காங்க இந்தியா யூகேக்கு இருக்கிற டைஸ் பத்தின்னு கேட்டிருக்காங்க. சரி, ஸோ மேல நம்ம ரீட் பண்ணலாம். ஸோ மேலே பார்க்கும்பொழுது நம்ம அந்த சிக்னலிங் வேர்டும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற வேர்டு தான் நம்மளுக்கு க்ளூ. ஸோ அதை வச்சு தான் நம்ம தேடணும். ஸோ அதை பற்றி தேடும்போது இந்த மாதிரி நம்பர்ஸ் ஆர் ஏதாச்சும் இயர் பார்க்குறீங்க அப்படின்னாலுமே ஜஸ்ட் கிளான்ஸ் பண்ணிக்கோங்க. லைக் அதை வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அது வேற எங்கேயா ஒரு கொஷன்ல கூட அந்த விஷயங்கள் ஆப்ஷன்ல இருந்ததுன்னா நீங்க இந்த நம்பர் நம்ம பார்க்கல அப்படின்றத கூட நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் அந்த விஷயம். ஓகே, ஸோ இந்த இடத்துல இருக்கா 20 கொடுத்திருக்காங்க. ஸோ ஜான்சன் டை சிக்னலிங் ஓவர் இயர் இட் இஸ் தேர். ஓகே, ஸோ இங்கிருந்து ரீட் பண்ணலாம். மிஸ்டர் ஜான்சன் வில் பி த ஃபர்ஸ்ட் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் டு விசிட் இந்தியா ஆஃப்டர் த ஸ்ப்ரெட் ஆஃப் COVID-19. ஓகே, ஸோ இப்போ கோவிட் வந்துட்டு போச்சுல, அதுக்கப்புறம் இந்தியாக்குள்ள வந்த ஒரு பெரிய ஹெட் யாருன்னு சொல்றாங்க, ஜான்சன். ஓகே, ஸோ இட்ஸ் போரிஸ் ஜான்சன். ஓகே, ஸோ திஸ் வில் ஆல்சோ பி ஹிஸ் ஃபர்ஸ்ட் bilateral visit anywhere after Brexit, signaling the importance India and UK give to this chapter in ties. So exact அப்படியே டைரக்டா இருக்கு. அப்ப நமக்கு என்ன ஆன்சர் வரும், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதுக்கு வந்து நிறைய இருக்கு, 3 லைன் 4 லைன் இருந்தால் இதை படிச்சுட்டு அங்கே போகாதீங்க, அது வேஸ்ட். ஏன்னா தேவையில்லாததும் கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அதை படிக்கிற டைம் வந்து நீங்க எக்ஸஸா எடுத்துக்கிறீங்க. ஸோ இங்க கம்மியா இருக்கு கண்டென்ட் பொழுது அங்க போய் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டான்றதை நம்ம இங்க பண்றோம். ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி வி ஹாவ் டு பிளான். ஸோ அந்த விஷயத்த பிளான் பண்றதுல தான் நம்ம எப்படி நம்ம காம்படிட்டரை பீட் பண்ண முடியும்ன்றத சொல்லலாம். ஓகே, ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் ட்ரூ இன் த கான்டெக்ட் ஆஃப் த பேசேஜ். ஸோ எத்தனை விஷயம் கேட்டிருக்காங்க, 3 பாயிண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ வில் கோ த்ரூ திஸ். ஸோ பிரிட்டன் இஸ் ஆன் அ மிஷன் டு செக்யூர் ஃப்ரீ ட்ரேட் பார்ட்னர்ஸ். ஓகே, பிரிட்டன் அந்த மிஷன்ல இருக்குன்றாங்க. இல்லாட்டி டர்ன் ஆஃப் அ நியூ பேஜ் இன் டைஸ் ஸ்டாக்னன்ட் ஃபார் த பாஸ்ட் 5 years decade. ஓகே, சாரி 5 years டியூ டு பிரிட்டன்ஸ் பிரெக்சிட் ப்ரீ ஆக்குபேஷன் இஸ் வெல்கம். ஸோ இங்க வந்து பாஸ்ட் 5 yearsனா ஒரு ஃபிகர்ல ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே, ஸோ வேர்ட்ஸ்ல ஒரு நம்பரை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ மேல ஏதாவது 5 years இருக்கான்றதையும் நீங்க பார்க்கணும். ஓகே, so that will be helpful. So இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் இங்க படிக்கிறோம். ஓகே, so next is what Serum Institute said to produce and distribute the Oxford இல்லாட்டி வந்து AstraZeneca vaccine in UK. so இங்க வேக்சின் பத்தி பேசியிருக்காங்க யாரு, SII பண்ணதை பத்தி பேசுறாங்க. ஓகே, so அடுத்தது என்ன சொல்றாங்க, இங்க ஒரு டை வந்து 5 yearsன்ற க்ளூ கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல வந்து ஃப்ரீ ட்ரேட் பார்ட்னர்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ மேல ரீட் பண்ணலாம். ஓகே, ஸோ 5 பாயிண்ட் இருக்குன்னா அதோட சைஸ் பாருங்க, எத்தனை சென்டென்ஸ் இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறமா அதை ரீட் பண்ணலாமா வேணாமான்றத டிசைட் பண்ணுங்க. அப்படி இல்லை மேல வந்துட்டு ஒரு ஆப்ஷனை நீங்க செக் பண்ணணும். இந்த கொஸ்டினை நீங்க தனியா வைங்க, ஆனா இந்த மாதிரி நீங்க செக் பண்ணும்போது இட் பி கெய்னிங் ஃபார் யூ. ஓகே, சரி, ஸோ வில் சர்ச் ஃபார் இட். ஸோ இப்போ நம்ம படித்த கான்செப்டை மைண்டில் வச்சுட்டே சர்ச் பண்ணுங்க. லைக் அந்த கான்சன்ட்ரேஷன் மட்டும் போயிடக்கூடாது. ஓகே, த டர்ன் ஆஃப் அ நியூ பேஜ் இன் டைஸ் ஸ்டாக்னன்ட் ஃபார் த பாஸ்ட் 5 years. ஸோ திஸ் வாஸ் தேர் ரைட். ஸோ இங்கேயும் வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. டியூ டு பிரிட்டன்ஸ் பிரெக்சிட்
ப்ரீஆக்குபேஷனா இருக்கிறது இஸ் வெல்கம். ஸோ திஸ் பாயிண்ட் இஸ் தேர். ஸோ இப்போ எலிமினேட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இந்த பாயிண்ட் எங்க பார்த்தோம்? பியில் பார்த்தோம். ஸோ பி கண்டிப்பாக வரப்போகுது அப்படின்னும் பொழுது சி தனியாக வராதா? ஓகே, ஸோ நமக்கு ஒரு ஆப்ஷன் தான் எலிமினேட் பண்ண முடிஞ்சது. ஓகே, சரி. ஸோ இப்போ வில் செக். ஸோ வேற ஏதாவது கண்டென்ட் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம ட்ரூவை வந்து கண்டுபிடிக்க முடியும். கீழே கொடுத்துருக்காங்க அப்படின்னும் பொழுது. ஓகே, ஸோ the highlight of India's relation in next year will be closer cooperation on coronavirus with the Serum Institute to produce and distribute vaccine in India and then as a part of COVAX project to other developing countries. So இதை பத்தி நம்மளுக்கு பேசல. ஓகேயா? ஸோ இந்த கோவேக்ஸ் ப்ராஜெக்டை பத்தி அவங்க சொல்லவே இல்லை. வெறும் சீரம் கொண்டு வரதை பத்தி தான் இங்க பேசியிருக்காங்க. செட் டு ப்ரொடியூஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் இந்த விஷயம் இன் யூகே. ஓகே, ஸோ அதர் கண்ட்ரீஸும் இந்த மாதிரி பண்றாங்கன்றது நமக்கு சி ஆப்ஷன் பேசல. அப்போ நமக்கு பி கன்ஃபார்மா வருது, சி வரல அப்படின்னும் பொழுது பி தனியாகவும் இருக்கு. ஸோ ஏ வி ஹாவ் டு செக். ஓகே, ஸோ ஏ செக் பண்ணிடலாம். ஸோ இதுவரையும் பாயிண்ட் அந்த பாயிண்ட் நமக்கு இல்லைல்ல. ஓகே, ஸோ wrapping பத்தி கொடுத்துருக்காங்க, க்ளோசர் டைஸ் பத்தி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ பிரிட்டன் இஸ் ஆன் அ மிஷன் டு செக்யூர் ஃப்ரீ ட்ரேட் பார்ட்னர்ஸ் அண்ட் ஆஃப்டர் wrapping அப் நியர்லி 20 ட்ரேட்ஸ் டீல்ஸ் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து இருக்கு. ஸோ ஏ அண்ட் பி இஸ் தேர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த correct answer. Okay, next question போலாம். Next one. So according to the author, which of the following sparked response in New Delhi about the interference in India's international matters? Okay, so in the international matters la வந்துட்டு எது கரெக்டா ஸ்பார்க் ஆயிருக்கு, sparked the responses in New Delhiல ஸ்பார்க் பண்ணிருக்கு, விஷயங்களை கொண்டு வந்திருக்கு அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ பிரிட்டன் இஸ் ஆன் அ மிஷன் டு செக்யூர் ஃப்ரீ ட்ரேட் பார்ட்னர். இந்த பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். த ஸ்டார்ட் ஆஃப் டாக்ஸ் ஆன் அன் இந்தியா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இல்லை பிரிட்டன்ஸ் கன்சர்ன் அபவுட் த ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை மட்டும் பார்க்கலாம். ஸோ இங்க வந்து ரெஸ்பான்ஸ் இன் டெல்லி இருந்திருக்குன்றாங்கல்ல, அபவுட் த இன்டர்ஃபியரன்ஸ் இன் இந்தியாஸ் இன்டர்னல் மேட்டர்ஸ். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் செக் பண்ணா நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேயா? ஸோ இங்க ஆப்ஷனும் நம்ம எலிமினேட் பண்ண முடியாது. ஸோ அதனால ஃபுல்லா வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ நியூ சாப்டர் இன் their post COVID-19 post Brexit relationship would nearly entail the UK to be more sensitive. ஸோ இங்கேயும் எதுவும் கொடுக்கலல. farmers protest பத்தி இல்ல. ஸோ ஃப்ரீ ட்ரேட் பார்ட்னர்ஸ் பத்தி இங்கேயும் கொடுக்கல. ஓகே, so இங்க பாருங்க, this month it was Britain's concern about the farmers protest that sparked responses New Delhi about the interference. so இப்போ first point நம்ம பார்த்தோம், ஆனா அது டெல்லிலன்னு பார்க்கல. ஓகேயா? so டெல்லிலன்னு பண்ணது வந்து Britain's concern about farmers protest தான் அங்க பண்ணிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல என்ன ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பேசேஜ்ல இருக்கு, பட் டெல்லியில என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பேசும்பொழுது, அந்த இன்டர்ஃபியரன்ஸ் பத்தி பேசும்பொழுது அதுக்கிட்ட இந்த பாயிண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேயா? அந்த பாயிண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. It is only first option மட்டும் தான் ஆன்சர், where only C is following. so அந்த பாயிண்ட் கிட்ட பார்த்தோம்ல, இது வந்துட்டு வேற ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது. ஓகேயா? so இந்த மாதிரி ட்விஸ்ட் நமக்கு இருக்கும். ஓகேயா? so we have to conclude with the particular answer. Next, so what is the title of the passage? so இங்க என்ன கொடுத்திருக்காங்க? டெக்னாலஜி அ வெல்கம் ரிலீஃப். ஸோ டெக்னாலஜி பற்றி இங்கே பேசவே இல்லை. அடுத்து ஸ்ப்ரெட் ஆஃப் COVID-19. COVID-19க்கு அப்புறம் போரிஸ் ஜான்சன் வந்தாங்க அப்படின்றது தான் பேசியிருந்தாங்க. ஸோ அதை பற்றியும் இங்கே பேசலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். பிரிட்டன்ஸ் கன்சர்ன் அபவுட் த ஃபார்மர்ஸ். ஓகேயா? ஸோ இங்கே வந்து ஃபார்மர்ஸ் பற்றின கன்சர்ன், பட் ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? அப்போ அங்கே கன்சர்ன் பற்றியும் அவங்க பேசலை. ஸோ இங்கே வரையும் நம்ம பார்த்ததுல வந்து நிறைய ட்ரேட் டீல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பாத்தீங்க. ஸோ வாட் இஸ் ஷேக்கிள்ஸ்? ஓகேயா? ஸோ ஒரு செயின் கொண்டு வரது. ஓகேயா? ஸோ ஷேக்கிள்க்கு ரெண்டு மீனிங்லாம் இருக்கும். சரியா? சில டைம்ஸ் அந்த விலங்கு போட்டு கூட்டு போறாங்களா, அந்த விலங்க கூட அவங்க ஷேக்கிள் தான் சொல்லுவாங்க. இங்க ஷேக்கிள்ஸ் அண்ட் டைஸ். ஓகே, ஸோ ஒரு செயின் அவங்க கனெக்ட் ஆயிருக்காங்க ஆன் டிரான்சிஷன் பீரியட் ஃபார் யூகேஸ் எக்ஸிட் ஃப்ரம் யூரோப்பியன் யூனியன். ஓகேயா? ஸோ இந்த விஷயம் வந்து எக்ஸிட் ஆறாங்க, அந்த சேஞ்ச் பீரியட். வாட் இஸ் டிரான்சிஷன் பீரியட்? அந்த சேஞ்ச் பீரியடை பத்தி பேசியிருக்காங்க. வேர் நம்மளுக்கு ஸ்டார்டிங் ஆஃப் த பேராகிராஃபே நமக்கு அதுதான் போட்டிருக்கு. இங்க பாருங்க, வித் டிரான்சிஷன் பீரியட் ஆஃப் யூகேஸ் எக்ஸிட் ஃப்ரம் த EU. ஸோ என்ன டைட்டில் நம்ம கொடுக்க முடியும்? ஆப்ஷன் 5 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் எரர் ஸ்பாட்டிங். ஓகேயா? ஆஸ் அ ரிசல்ட், less important issues such as visas and the fate of fugitive Indian businessman. fugitive-னா யாருன்னு பாத்தீங்கன்னா, தப்பிச்சு ஓடிடுறாங்கல்ல. ஸோ இப்போ வந்து பணம்லாம் நிறைய பேர்கிட்ட வந்து பேங்க்லலாம் வாங்கிடுவாங்க, பட் தென் வந்து வேற ஒரு கண்ட்ரில போயிருப்பாங்கல்ல. ஸோ அந்த fugitive Indian businessman in UK have been allowing to dominate the narrative
இல்ல have been allowed. ஸோ அவங்க வந்து ஒரு விஷயத்த இங்க பீன்னு வருதுல நம்ம B3 யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ தே ஹேவ் அலவ் டு டாமினேட். அதனால தான் அவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இன்னொரு ஒரு பிளேஸ் போயிருக்காங்க. இந்தியன் பிசினஸ் மேன் வந்து ஃபியூஜிட்டிவ் அப்படின்னும் பொழுது அவங்களோட குவாலிட்டியை பத்தி பேசுறாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து தப்பிச்சு ஓடினதை பத்தி பேசியிருக்காங்க. இங்க பீன்னு வரும்பொழுது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், இட் இஸ் அலவ்ட், வேர் அலாவிங் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேயா? ஸோ அவங்க வந்து தேர் அலவ் டு டாமினேட், அதனால தான் அவங்க இதை பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் எரர் இந்த ஃபோர்த் பார்ட்? ஸோ ஃபோர்த் ஒன் தான் நம்மளோட ஆன்சரும் கூட. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் ஒன். ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்க, ஒரு பிளாங்க் ஃபில் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிளாங்க் ஃபர்ஸ்ட் எங்க இருக்குன்னு பார்த்துக்கோங்க. காம்ப்ரிஹென்சிவ், காம்ப்ரிஹென்ஷன், அப்ரிஹென்சிவ், காம்ப்ரிஹெண்ட். ஓகேயா? சரி, ஸோ ஃபர்ஸ்ட் பிளாங்க் எங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. ஸோ வில் ரீட் இட் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ எங்க வந்துட்டு பிகினிங் ஆஃப் த line, in what, okay, so in what he called a 10-year roadmap for relation, Mr. Rab discussed with the External Affairs Minister S. Jaishankar. இப்போவும் அவர் தானே? ஓகே, and Mr. Modi the upgrading of 2004. ஸோ 2004லயே இந்தியாவும் யூகேக்கும் they had a tie. ஓகே, ஸோ அதை வந்துட்டு அவங்க அப்கிரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்தியா யூகே ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் டு அ டேஷ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். ஸோ நார்மலா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பா இருக்குல்ல, ஸோ இதை வந்து எப்படி ஆக்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கீழே நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும், ஆல்ரெடி அங்க ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்னு இருக்கு, வேர் யூ ஹேவ் அ நவுன். ஓகே, ஸோ அந்த நவுனை வந்து குவாலிஃபை பண்ணி நீங்க யூஸ் பண்ண ஒரு அட்ஜெக்டிவ் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ என்ன டை வரும் உங்களுக்கு, காம்ப்ரிஹென்சிவா இருக்குன்னா டீடைல்டா இருக்குன்னு சொல்லாம நம்ம காம்ப்ரிஹென்ஷன் தானே போடுறோம். ஸோ அந்த விஷயம், ஸோ காம்ப்ரிஹென்ஷனும் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் அ நவுன், ஸோ யூ கேனாட் யூஸ் அ நவுன் ஓவர் தேர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னது, காம்ப்ரிஹெண்ட் என்னது, நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், ஹவு வி ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் திங்ஸ்ன்னு சொல்லலாமா. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் பொழுது இட் கேன் பி யூஸ்ட் அஸ் அ வேர்ப். இது என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்சை யூஸ் பண்ண முடியும்ன்றத கேர்ஃபுல்லா பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அப்ரிஹென்சிவ் ஆர் காம்ப்ரிஹென்சிவ். காம்ப்ரிஹென்சிவ் பொழுது டீடைல்டா இருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ அப்ரிஹெண்ட் பண்ணுங்க அப்படின்னும் பொழுது ஒரு விஷயத்த கைது பண்ணுங்க, இல்லாட்டி விட்டுடுறோம், அப்ரிஹெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இங்க வந்துட்டு விடுறதுக்கு எதுக்கு அவங்க மாத்தணும். ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க, ராப்பிங். ஓகே, ஸோ ராப் பண்றோம்னாலே ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு வி ஆர் வாட் இஸ் இட், நம்ம க்ளோஸ் பண்றதுக்கு தானே சொல்றோம் ராப் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இங்க அன்பைண்டிங். ஸோ பைண்டிங் பண்றாங்கன்னா சேர்க்கிறாங்க. அன்பைண்டிங் இஸ் அ நெகட்டிவ் வேர்ட், யூ நீட் அ சிமிலர் ஆப்ஷன். ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் எடுத்துடலாம். அன்ஷேக்கிள், ஷேக்கிள்னா செயின் பண்றோம், அப்போ அன்ஷேக்கிள்னா செயின் எடுக்கிறத சொல்றாங்க. விலங்கு மாற்றுறது, விலங்கு எடுக்கிறது. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் இஸ் வாட், அன்லாஷிங். ஓகேயா? ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப you're not too fast அப்படின்னும் பொழுது, not fast or unfastening பண்றீங்க அப்படின்னும் பொழுது இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ விச் இஸ் லைக் அன் கொடுக்கும் பொழுது நெகட்டிவா தான் கொடுத்துருக்காங்க. அப்போ பேண்டிங் பண்றாங்க அப்படின்னும் பொழுது அதுக்கு மேல சுத்தி ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. இந்த பேசேஜ்ல ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்த டை அப் பண்றாங்க, ரேப் பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கான்டெக்ஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி அந்த வேர்டும் நம்ம போடணும். சரியா? ஸோ ஆப்ஷன் 3 தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்பார்க்ட். ஸ்பார்க்டுன்னும் பொழுது ஒரு ஃபயர் ஸ்பார்க் நம்ம சொல்லுவோமா, பட் இங்க வந்து நம்ம ஸ்பார்க்டுன்னு பேசும்பொழுது ஏதாச்சும் ஒரு புது டீல் கொண்டு வந்திருக்கலாம், இல்ல ஒரு புது ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம ஸ்பார்க்டுன்னு சொல்லுவோம். ஸோ கம்பஸ்டட் அப்படின்னா ஃபயர் வந்துருச்சு, ஃபிளேம்னாலும் நல்லா வந்து எரியும் பொழுது அந்த ஃபிளேம்ஸ் வருது இல்ல, ஸோ அதை பத்தி பேசுறாங்க. ஓகே, ஸோ ஃபிளேட் அப்படின்னு சொன்னாலுமே என்ன வருது, ஃபயர் வருது. ஓகே, இட் இஸ் பர்னிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம்ல. ஓகே, அப்போ சப்டியூட்னு என்ன அர்த்தம்னா டிம்மா இருக்கு, லோவா இருக்கு அப்படின்னும் பொழுது நம்ம சப்டியூடுன்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே நம்ம பேர்ன் ஆகுறத பத்தி தான் நம்ம இங்க சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ இது எல்லாமே ஒரு ஸ்பார்க்டோட சினோனிமா சொல்லலாம். ஆனா இங்க கேட்டிருக்கிறது ஆப்போசிட்னும் பொழுது என்ன வரும் நமக்கு, சப்டியூட் which is talking about dim or லோவா இருக்கிறத பத்தி பேசுறதுக்கு சொல்லலாம். ஓகே, சரி. ஸோ இப்போ நம்ம சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்துட்டோம். ஸோ இதை வந்து நம்ம சீக்வன்ஸ் பண்ணி போடணும். ஸோ எக்ஸாம்ல இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா கண்டிப்பா அப்ரோச் பண்ணுங்க, கண்டிப்பா இட் வில் பி வெரி ஈஸி. ஓகே, ஸோ சில க்ளூஸும் நான் சொல்லியிருந்தேன், எப்படி வந்து கனெக்ட் பண்ணலாம், அந்த மாதிரி விஷயங்கள் எப்படி எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இங்க பார்க்கும்பொழுது டியூரிங் த கோல்ட் வார் பீரியட் ஆஃப், ஸோ ஒரு ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணியிருக்காங்களா. ஸோ யூ நீட் அ நவுன் பிசைட் தட். ஸோ நவுன் தேவைன்னா இன் ஆப்பிரிக்கா இருக்கு. ஸோ இங்க வந்து கண்டிப்பா கியூ வரப்போறது இல்ல. த டீகொலனைசேஷன். ஓகே, ஸோ கொலோனியல்ஸ்னா யாரு. ஓகே, ஸோ இங்க நம்ம இந்தியாவில் வந்து கொலோனியல்ஸ், பிரிட்டிஷ் கொலோனியல்ஸ் இருந்தாங்கல்ல, வேர் தே ட்ரை டு டேக் த பர்டிகுலர் கண்ட்ரி, பட் தென் நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுனால அவங்க போயிட்டாங்க. ஸோ டீகொலனைசேஷன் இஸ் லைக்
யூ ஆர் பிகமிங் இண்டிபெண்டன்ட். ஓகே, அவங்கெல்லாம் போயிட்ட பிறகு அந்த இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குதுல, ஸோ அதை பத்தி இங்க பேசியிருக்காங்க. அப்போ இங்க பாத்தீங்கன்னா லிபரலைசேஷன் இஸ் அ நவுன் அண்ட் திஸ் இஸ் அ adjective where national liberalization சொல்லியிருக்காங்க. அப்போ இது பக்கத்துல உங்களுக்கு நவுன் தேவைப்படுது அப்படின்னும் பொழுது பி அதுக்கப்புறம் எஸ் வரும்னு சொல்லலாமா? ஓகே, ஸோ பி அதுக்கப்புறம் எஸ்னா இங்க இருக்கு, அப்போ இந்த ஆப்ஷன் வராது. எஸ்பின்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் வராது. இங்க பிஎஸ் இருக்கு. ஓகேயா? சரி, இப்போ வந்து கியூ வந்து பிகினிங் சென்டென்ஸா இருக்குமான்னு பார்க்கலாம். இன் ஆப்பிரிக்கா கேம் டு ப்ராமினன்ஸ். ஓகே, ஸோ ப்ராமினன்ஸ் வாட் முக்கியத்துவம் கொடுக்கறத பத்தி பேசுறது. ப்ராமினன்ஸ் டியூரிங் த கோல்ட் வார் பீரியட் ஆஃப் நேஷனல் லிபரேஷன் ஸ்ட்ரகிள்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ verb, ஸோ சிங்குலர் verb. ஸோ த டீகோனலைசேஷன் ரிசர்ச் அஜெண்டா. ஓகே, ஸோ இது வருமா? Okay, so next one, அதையும் read பண்ணலாம். The decolonization research agenda in Africa came to prominence, okay, during the Cold War period of national liberalization struggle. So this is not possible. So இங்க வந்து ஒரு verbல நமக்கு முடியுது. So obviously it is option 1 தான் நமக்கு கரெக்டான answer. Next question போலாம். Next one. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம்? ஸோ இதை வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச்ல ஒரு சென்டென்ஸ் முடியாது, ஆஸ்ல ஒரு சென்டென்ஸ் முடியாது, தேர்லயும் முடியாது. ஓகேயா? ஸோ ஆல் தீஸ் ஆர் க்ளூஸ். அப்போ இதுல வந்து கியூல முடியறது மட்டும்தான் எடுக்க போறீங்க, பாக்கி எல்லாத்தையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ இதை எடுத்துருங்க, இது எல்லாமே நமக்கு போயிருச்சு. அப்போ பாக்கி வந்து 2 தான் இருக்கு. ஸோ பிகினிங் சென்டென்ஸ் வந்து இப்போ எஸ். ஸோ த தாலிபான், அப்போ த தாலிபான் சொல்லிட்டு சிங்குலரா சொல்லும் போது இங்க எப்படி கண்டினியூன்னு சொல்லுவாங்க? கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. அப்போ எஸ்ல வந்து ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்காது, அப்போ இதுதான் வரணும். ஓகேயா? ஸோ இதை வந்து ரீட் பண்ணிட்டு கோ ஹெட் வித் த ஆன்சர். ஸோ ஹியூமன் ரைட்ஸ் குரூப்ஸ் ஆர் கன்சர்ன்ட் ஆஸ் த தாலிபான். ஓகே, ஸோ மாத்தி சொல்லிட்டேனா? இல்ல. சோ இங்க வந்து ஆர் கொடுத்திருக்காங்க. Human rights groups are concerned as the Taliban continue implementing their what extreme interpretations of Sharia law which predominantly banishes women to homes. It's possible. So இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பேசியிருக்காங்கல்ல. Okay, so human rights groups are concerned as, so இந்த groups are concerned as Taliban நம்மொழுது இந்த verb இதுக்கு தான் போயிருக்கு. So அதனால நமக்கு கரெக்டா தான் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் 2 is the right answer. So இங்க பார்க்கும்பொழுது இங்க சிங்குலரா இருக்கு, இங்க verb pluralா இருக்கும்பொழுது கேர்ஃபுல்லா போடுங்க. சரியா? So இதுவா அதுவான்றத அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ இது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த இடத்துல ஏதாவது க்ளூஸ் இருக்கா? இங்கே வந்து நமக்கு and இருக்கு. ஓகே, ஸோ and கொடுக்கும் பொழுது நம்ம ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ரெண்டு பக்கமும் யூஸ் பண்ணுவோம். இங்க ஆஃப் விமன் ரைட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, இங்க பேனிங் கேர்ள்ஸ். ஓகேயா? த ரிக்ரெஷன் ஆஃப் விமன் ரைட்ஸ் அண்ட் பேனிங் கேர்ள்ஸ் ஃப்ரம் ஸ்கூல் பியாண்ட் கிரேட். ஸோ எஸ் அதுக்கப்புறம் பி வரும்னு சொல்லலாமா? ஓகே, ஸோ அப்போ எஸ் அண்ட் பினா இங்க இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இங்க இல்ல, எஸ் அண்ட் பி இங்க இல்ல, இங்கேயும் வரல. அப்போ ஆப்வியஸ்லி இட் இஸ் ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி க்ளூஸ் நமக்கு கிடைக்கும் பொழுது ஆன்சர் போட முடியும். சரியா? ஸோ நார்மலா சீக்வன்ஸ் பண்ணியும் நீங்க பாத்துக்கோங்க. பட் எக்ஸாம்ல அவ்வளோ ப்ராக்டிஸ் இருக்கீங்கன்னு போது ரீட் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இங்க ஏதாச்சும் க்ளூஸ் இருக்கா? இங்க and இருக்கு. ஸோ முன்னாடி சென்டென்ஸ்ல அங்க and பார்த்தோம், இந்த சென்டென்ஸ்ல இங்க and இருக்கு. ஸோ இங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி இங்க செக் பண்ணும்பொழுது இதே மாதிரி நமக்கு ஒரு நவுன் இருக்கணும், ப்ளூரலா இருக்கணும். சரியா? ஸோ ப்ளூரலா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் காம்படிஷன் அத்தாரிட்டிஸ் அப்படின்ட்டு இங்க 3 விஷயம், அதாவது ஒரே குவாலிட்டி அத்தாரிட்டிஸ் பத்தி பேசியிருக்காங்க, இங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸை பத்தி பேசியிருக்காங்க. அப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸை பத்தி பேசினாங்கன்னா இது வருமா? அடுத்தது இங்க பாருங்க, teams in competition, அடுத்தது controls to new risk. so risk and opportunities நம்ம சொல்லலாம். ஓகேயா? so some sentences match ஆகுற மாதிரி இருக்கும், பட் கிராமட்டிக்கலாவும் கரெக்டா இருக்கான்றதை நம்ம பார்க்கணும். ஓகேயா? so இங்க policy from merger controls to new risk and opportunities for competition அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ obviously it is P and S. அப்போ P and S அப்படின்னும் பொழுது இந்த இடத்துல இந்த ஆப்ஷன் வரல, இங்க இருக்கு, இங்க வராது, இங்கேயும் வராது, இங்க என்ன இருக்கு? P and S இங்கேயும் இல்ல. ஓகேயா? ஸோ அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும்? இட் இஸ் ஆப்வியஸ்லி ஆப்ஷன் 2. ஸோ ஒரு இதை பேர் பண்றது மூலியமா நம்மளால எல்லாத்தையுமே எலிமினேட் பண்ண முடியுது அப்படின்னும் பொழுது ஆன்சர் நிறைய நீங்க கன்க்ளூட் பண்ண முடியும். வெரி குவிக்கா யூ கேன் கன்க்ளூட் வித் த ஆன்சர். ஸோ அதனால இந்த மெத்தட்ஸ் எல்லாமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இந்த ஆண்ட்ன்னு சொல்றேன்ல, இந்த மெத்தட், நெக்ஸ்ட் ஆஃப் பக்கத்துல ஒரு நவுன் வரும் அப்படின்ற கான்செப்ட்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணோம். சம்டைம்ஸ் இன்னொரு கேஸ் இருக்கும், இங்க வந்து அட்ஜெக்டிவ் கொடுத்துருப்பாங்க, இங்க வந்து நவுன் கொடுத்துருப்பாங்க. ஸோ
ஸோ அந்த வேர்ட் வந்து இதோட குவாலிட்டியா தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்குன்னா அதை வச்சும் நீங்க பேர் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அப்படியும் நீங்க போட்டு பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட் இங்க ராங்லி ஸ்பெல்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்பெல்லிங்ஸை செக் பண்ணுவோம். ஓகே, ஃபிளெக்சிபிலிட்டி கரெக்டா இருக்கு, எஃபெக்ட் கரெக்டா இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் ஓகேயா. ஸோ சம்டைம்ஸ் இங்க வந்து ஏக்கு பதிலாக இ கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம கேர்ஃபுல்லா செக் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வாட் கான்சியஸ்னஸ். ஓகேயா, ஸோ கான்சியஸ்னஸ் அப்படின்னும் பொழுது இட் டாக்ஸ் அபவுட் மனசாட்சியை பத்தி பேசும்ல, கான்ஷியன்ஸ். ஓகேயா, ஸோ இங்க வந்து கொடுத்துருக்காங்கன்னும் பொழுது நவுன்ல CIENTIOUSNESS. ஸோ இங்க என்ன மிஸ் ஆயிருக்கு நமக்கு, ஈன்ற லெட்டர் வந்து இட் இஸ் மிஸ்ஸிங். ஸோ தட் இஸ் த எரர். ஓகேயா, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லிங் எரர்ஸை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ரீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இங்க கொடுத்துருக்கிறது ஐதர் inappropriate in context or wrongly spelled. அப்போ ஸ்பெல்லிங் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இதை உட்காந்து எக்ஸாம்ல ரீட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். Okay, so next question. So FBI agents with top secret security, okay, clearance can access classified information that may lower level agents cannot. Okay, so இங்க படிக்கும் பொழுது ஸ்பெல்லிங்ல எதுவும் தப்பு நமக்கு தெரியல, ஏதோ ஒரு கான்டெக்ஸ்ட்ல எரர் இருக்க மாதிரி இருக்குல்ல. பிகாஸ் அங்க கேன்ன்ற மோடல் வெர்ப் இருக்கு, யூ நீட் அ பேஸ் ஃபார்ம் ஆஃப் வெர்ப். ஸோ இங்க கேனன் சொல்லும் பொழுது ஒரு மோடல் வெர்ப், இங்க நமக்கு பேஸ் தான் தேவைப்படும். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. பட் எக்ஸஸ் கிளாசிஃபைடுன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் ஆக்சஸ், ஓகே, கேன் ஆக்சஸ், இட் கேன் ஆக்சஸ் பொழுது ஒரு விஷயத்தை செய்ய முடியும்னு சொல்லலாம். கேன் ஆக்சஸ் கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷன் தட் மே லோவர் லெவல் ஏஜென்ட்ஸ் கெனாட். ஓகே, ஸோ லோவர் லெவல் ஏஜென்ட்ஸ் பண்ண முடியாத இவங்க வந்து ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத மீன் பண்ண சொல்லலாம். ஸோ இன்அப்ராப்ரியேட்டா ஒரு வேர்டு இருந்திருக்கு. ஸோ அது வந்து என்னது, பி ஆப்ஷன்ல இருக்கிறதுனால நமக்கு பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். So each new edition of the textbook is updated to include real world examples and subjects relevant to the time of publication. Okay, so ஒரு ஸ்பெல்லிங்குமே பாருங்க, அடிஷனுக்கு சம்டைம்ஸ் 2 டி கூட கொடுத்துருக்கலாம். ஓகேயா, ஸோ நம்ம வந்து அடிஷன் ஸ்பெல்லிங்லாம் கரெக்டா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி டபுள் லெட்டர் வேர்ட்ஸ் எல்லாம் கான்சியஸா நம்ம இருக்கணும். நெக்ஸ்ட் இன்க்ளூடும் கரெக்டா இருக்கு 2 பக்கத்துல. ரிலவெண்ட், ஓகே, ஸோ சம்டைம்ஸ் இங்க ஏக்கு பதிலா இ கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அந்த ஸ்பெல்லிங்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ யூ டோன்ட் ஹேவ் எனி எரர், இட் இஸ் ஆப்ஷன் 5 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இன்டர்சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேர்ட் ஸ்வாப் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபாரின் மினிஸ்டர்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் சைனா கால் ஃபார் எஃபெக்ட் அண்ட் நெகோசியேஷன் டு செட்டில் த கான்ஃப்ளிக்ட் இன் யுக்ரைன், டெவலப்பிங் இட் having to spoil over the diplomacy, poor and without countries in the insidious ways through food and other shortages. What is insidious ன்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் ஸ்ப்ரெட் ஆவறத பத்தி பேசுறீங்கன்னா insidious அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, ஃபார் அஃபெக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் அஃபெக்ட் அண்ட் நெகோசியேஷன். ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்கான்றது டவுட் இருக்கு. நெக்ஸ்ட் டு செட்டில். ஓகே, ஸோ இங்கே வந்து ஸ்பில் ஓவர்னு இருக்கு, அண்ட் இருக்கு, இங்கேயும் நவுன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து புவர்ன்றது இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ். ஓகேயா, ஸோ இப்போ ஸ்பில் ஓவர் அண்ட் சம்திங் அண்ட் செட்டில் புவர், இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும் நம்ம. ஓகே, ஸோ okay, so call for diplomacy and negotiations to settle the conflict in Ukraine. Okay, so developing it without. Okay, so இங்க நமக்கு என்ன வரணும், developing இங்க வரும், without இங்க வரும். எப்படி அப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல developing countries ன்னு சொல்லுவோமா நார்மலா. ஓகே, ஸோ அப்போ வந்து C and E வந்து கன்ஃபார்மா இன்டர்சேஞ்ச் ஆக போகுதுன்னு தெரியுது. கீழே ஆப்ஷன்ல C and E எங்க இருக்கு, இங்க மட்டும் தான் இருக்கு. ஓகேயா, இங்க மட்டும் தான் இருக்குன்னா ஆப்வியஸா ஏ அண்ட் டியும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி விஷயத்துல என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா, கான்ஃபிடென்ட்டா இருக்கிற ஒரு ஆப்ஷனை பிக் பண்ணிட்டு அதை ஸ்வாப் பண்ணுங்க. அதை ஸ்வாப் பண்ணாலே ஆன்சர் சொல்லலாம் ஃபர்ஸ்ட். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா இதுதான் அங்க இருக்கணும் அப்படின்றது தெரியும்ல, அந்த ஆப்ஷன் வச்சு எலிமினேட் பண்ணிருங்க. எலிமினேட் பண்ணீங்கன்னா உங்களால ஆன்சர் என்னன்றதை கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ ஐதர் ஆஃப் த மெத்தட்ஸ் யூ கேன் யூஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். So the WHO is going apart soul searching and a reevaluation of how it has implemented the vision of its founders during the closing years of the world tone
through by war in 1945 and actual founding in 1946. ஓகேயா? ஸோ நமக்கு இங்க என்ன பண்ணலாம்? இங்க கோயிங் அப்பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கோயிங் அப்பார்ட்னு சொல்லியிருக்கிறது கரெக்டா இருக்கா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இங்க ஹேஸ் இருக்கா? இம்ப்ளிமெண்டட் இருக்கு. ஸோ இது கான்ஃபிடென்ட் நமக்கு தெரியும் கரெக்டா இருக்குன்ட்டு. அப்ப பில எங்கெல்லாம் ஆப்ஷன் இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணுங்க. பிகாஸ் பி நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ண போறது இல்லை. அடுத்து நமக்கு ஏவை சியோடையோ இல்லை ஏவை டியோட மட்டும் தான் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணோம். பட் ஆல் கரெக்டும் இருக்கு நமக்கு. பட் சென்டென்ஸ்ல ஏதோ ஒரு தப்பு இருக்குன்றது தெரியும். ஸோ ஆல் கரெக்ட் நமக்கு வராது. இப்படிதான் நம்ம எலிமினேட் பண்ணோம். ஸோ ஏ அண்ட் டி, ஏ அண்ட் சி. ஸோ இங்க வந்து சி போட்டு பாருங்க. சினா என்ன சொல்லலாம்? த WHO இஸ் கோயிங் டியூரிங் சோல் நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ டி என்ன வந்திருக்கு? கோயிங் த்ரூ. ஓகேயா? ஸோ இது நம்ம சொல்ல முடியும்ல, which is grammatically correct also. ஸோ இங்க வந்து டோன் அப்பார்ட், a world torn apart by war in 1945. So this is possible and இந்த இதுவும் கரெக்டா இருக்கிறதுனால grammatically it is right. Next question போலாம். Okay, the processes and systems technology. So ரெண்டுமே noun. ஓகேயா? ரெண்டுமே நவுன். கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. இன் ப்ரொடியூசிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் ஆயில் அண்ட் கேஸ் ஆர் இன்டென்சிவ் காம்ப்ளெக்ஸ் கேபிட்டல் ஹைலி ஓகே அண்ட் ரிக்வயர் ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் இன்வால்வ்ட். ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு நவுனை கொடுத்து வச்சிருக்காங்க. சரியா? ஸோ இங்கே சொல்லும் பொழுது ப்ராசஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் இன்வால்வ்டுன்னு நம்ம சொல்லலாமா? ஸோ இங்கே கண்டிப்பாக டெக்னாலஜி வராது. அப்போ ஏ கண்டிப்பாக மாறப்போகுது. இங்கே இருக்கு, கடைசிலையும் இருக்கு. ஆனால் அதுக்கு ஒரு வேர்ப் தான் நீங்கள் அங்கே போட முடியும். அதை தாண்டி ஒரு அட்ஜெக்டிவ்லாம் நீங்கள் போட முடியாது. அப்போ verb தான் வேணும்னா இதுதான் நமக்கு verb அங்க இருக்கு. இங்க producing இருக்கு, இங்க distributing இருக்கு. கரெக்டா தானே இருக்கு? ஓகே, அப்போ ஏ அண்ட் இ நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க. ஓகே, ஸோ ஏ அண்ட் இ இங்கே மட்டும்தான் இருக்கு. அப்போ ஆப்ஷன் 3 தான் நம்மளோட ஆன்சர். அப்போ டி அண்ட் சி இஸ் ஆல்சோ கெட்டிங் இன்டர்சேஞ்ச். ஓகே, ஸோ டி அண்ட் சி எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்போ காம்ப்ளெக்ஸ் பொழுது ஹைலி காம்ப்ளெக்ஸ் ஒரு அட்வர்ப் யூஸ் பண்ணிருக்காங்க. அங்க வந்து கேபிட்டல் இஸ் வாட் இட் இஸ் இன்டென்சிவ். எப்படி கேபிட்டல் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இட் இஸ் இன்டென்சிவ் அண்ட் ரிக்வயர் ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் technology. So you need a noun over here. So correct வந்துச்சா? So இந்த மாதிரி உங்களுக்கு parts of speech தெரியும் பொழுதே ஆன்சரை சொல்ல முடியும். parts of speechல கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா நம்ம போட்டுடலாம். ஓகேயா? So next one. ஓகே, ஸோ பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி. ஸோ பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி நம்ம சொல்ல முடியும். அப்போ ஏல வந்து எந்த மாற்றமும் இல்லை. ஏ எங்கேயாச்சும் இருக்கு அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒன், ஜென்ரேட்ஸ் அ எஃப்ளூவென்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்லட்ஜ் டியூரிங் த எக்ஸ்ப்ளோரேஷன், ப்ரொடக்ஷன் அண்ட் ரீஃபைனிங் ப்ராசஸ் ஆஃப் க்ரூட் ஆயில் த கன்சிடரபிள் ட்ரீட்மெண்ட். ஓகே, ஸோ இங்கே வந்து கன்சிடரபிள். ஓகே, ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்னு சொல்லுவோம்ல, கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ கன்சிடரபிள் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் ஆஃப் ரிஃபைனரிஸ். ஸோ திஸ் வேர்ட் வந்து இட் இஸ் லைக் நாட் ஃபிட்டிங் ஓவர் இயர். அப்போ இ கண்டிப்பா நம்ம மாற்ற போறோம். ஸோ இ கண்டிப்பா மாற்ற போறோம்னா இது எல்லாமே நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, சரி. ஸோ இப்போ நமக்கு ஏ இ இருக்கு, சிஇ இருக்கு. அப்போ ஏ கண்டிப்பா நம்ம மாற்ற வேண்டாம். அப்போ நம்ம இது ஆல்ரெடி எலிமினேட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? நமக்கு ஏஇ அங்க பிஇ கூட நமக்கு இருக்கு. ஓகேயா? ஓகே, ஸோ லெட்ஸ் செக். ஸோ சி வந்து போட்டு பாருங்க. ஸோ சாரி, சி இஸ் இயர். ஸோ சி இங்கே போட்டு பார்க்கலாம். ஆயில், க்ரூட் ஆயில் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் ஆஃப் ரிஃபைனரிஸ். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் பாசிபிள். அப்போ பி அண்ட் இ சொல்லலாமா? a considerable amount. So over here considerable is an adjective and amount is a noun ன்னு சொல்லலாமா? அப்போ ஆப்வியஸா this has to come here, right? அப்போ பி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ கேர்ஃபுல்லா நம்ம போடணும். ஓகே, ஸோ சில விஷயங்கள் தான் நமக்கு மாறும். ஓகே, ஸோ எல்லாமே மாறாது. ஸோ மாறாம இருக்கிறத வச்சுட்டு மாறுறத மட்டும் நீங்க எலிமினேட் பண்ணி கண்டுபிடிச்சாலே சொல்லலாம். ஓகே, ஸோ இங்க நமக்கு எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின் கொடுத்துருக்காங்கல்ல. ஓகே, ஸோ லெட்ஸ் சால்வ் இட். ஸோ ஸ்ரீலங்கா PM Renil ordered the security forces to arrest people act in a riotous manner and to seize their vehicles after ordering to impose curfew in the island nation. ஓகே, ஸோ இங்க வந்து ஒரு கலவரம் ரிலேட் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ரியாட். ஓகே, ரியாட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த மேனர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஸோ வாட் இஸ் கர்ஃப்யூ? ஸோ லாக்டவுன் என்னது, கர்ஃப்யூ என்னது? ஸோ லாக்டவுன் நம்ம நார்மலா பார்க்குறோம் அப்படின்னும் பொழுது யூ வில் ஹாவ் சர்டன் வாட் டு சே
உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் இருக்கும். அதாவது அட்வான்டேஜஸ் இருக்கும். லைக் நீங்க போயிட்டு ஹோட்டல்ல பொருள வாங்கிட்டு வந்துக்கலாம். இதெல்லாம் நீங்க இந்த டைம்க்கு மேல நீங்க வெளில போலான்ட்டு. பட் கர்ஃப்யூ இஸ் யூ கான்ட் ஈவன் கோ அவுட் அண்ட் யூ ஹேவ் டு ஸ்டே அட் ஹோம். சரியா? ஸோ சம்டைம்ஸ் நமக்கு கோவிட் அப்போ வந்து லாக்டவுன்ஸ்ன்னு சொல்லும்பொழுது சில தளர்வுகள்லாம் இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா வந்து கர்ஃப்யூன்னும் பொழுது இந்த டைம் வரைக்கும் நீங்க யாருமே எங்கேயும் போக்கூடாதுன்னுவாங்கல்ல. அததான் இங்க சொல்றாங்க. ஸோ தேர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் லாக்டவுன் அண்ட் கர்ஃப்யூ. சரி. ஸோ இங்க வந்துட்டு ஆர்டர்ட் த செக்யூரிட்டி ஃபோர்ஸ். ஸோ இது கரெக்ட்டா இருக்கா? 2 பக்கத்துல பேஸ் ஃபார்ம் டு அரெஸ்ட் பீப்பிள் ஆக்ட் இன் ரியாட்ஸா ஆக்டிங் இன் ரியாட்டியஸ் மேனரா? ஸோ இங்க வந்துட்டு ஒரு ஜெரண்ட் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆக்ட்ன்ட்டு பேஸ் ஃபார்ம்ல எப்படி சொல்ல முடியும்? அவங்க அந்த ரியாட்னா சண்டை கலவரம் பண்ற மேனர்ல இருக்கிற பீப்பிள பத்தி பேசியிருக்காங்க. ஸோ அப்ப நமக்கு இங்க என்ன யூஸ் பண்ண முடியும்? acting which is a gerund தான் யூஸ் பண்ணுவீங்க in a riotous manner and to seize their vehicles. யாரெல்லாம் அதை பண்றாங்களோ அவங்க vehicles சீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ B-ல தான் நமக்கு எரர் இருக்கு. ஸோ ஆப்ஷன் 2 தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் ஒன். Okay, a cheaper option to upgrade the railway link between யார் ரெண்டு பேருக்கும் கோலாலம்பூர் and சிங்கப்பூர். ஸோ ரெண்டு பிளேஸ்லயும் வந்து இந்த ரயில்வே லிங்க் பண்றாங்க. ஸோ have been muted. ஓகேயா? ஸோ அதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, சரி. to the Malaysian government யாரு பண்றாங்க? by the Malaysian government. யூஸ் பண்ற ப்ரொபோசிஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகே, அவங்களுக்கு பண்றாங்க அப்படின்னும் பொழுது அதை சொல்ல முடியும். ஓகேயா? சரி. ஸோ இங்கே அங்கிருந்து சிங்கப்பூருக்கு ஒரு ரயில்வே லிங்க் பண்ணியிருக்காங்க நம்ம பொழுது இங்க பை த மலேசியன் கவர்மெண்ட் தான் சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். So his notions of being successful does not find any support from his family members. Okay, so his notions is what beliefs பத்தி பேசுவோம்ல. so அத தான் நம்ம notions னு சொல்லலாம். அப்ப இங்க pluralல இருக்கு. of being successful does. எப்போ நீங்க does யூஸ் பண்ணுவீங்க? when it is a singular subject we use does. சரியா? when it is plural we use do. அப்ப இங்க வந்து his notions பத்தி பேசியிருக்கும் பொழுது இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கணும்? ஒரு question பண்ணும் பொழுது do தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கணும். ஸோ do not find. ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம் என்னது, இந்த மாதிரி do ஃபார்ம்ஸ் வருது அப்படின்னும் பொழுது do doesலாம் வருதுன்னா இதை குவாலிஃபை பண்ணி வர verb எப்பவுமே பேஸ் ஃபார்ம்ல தான் நமக்கு இருக்கணும். ஓகேயா? ஸோ do யூஸ் பண்றீங்கனாலும் does or did என்ன யூஸ் பண்ணாலுமே நமக்கு அது பக்கத்துல பேஸ் இருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு அதே மாதிரி ஃபைண்ட்ன்றது இருக்கா? ஓகே, சரி. ஸோ அப்ப நமக்கு எங்க எரர் இருக்கு? செகண்ட் பார்ட்ல எரர் இருக்கு, which is option 2. இங்க பாருங்க, ஏ வெறும் ஹிஸ்ஸுக்கு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கரெக்டா நோட் பண்ணி ஆன்சரை போட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, the startling discovery of new evidence in the murder case investigation has thrown new surprises to the police. Okay, so இங்க வந்து ஒரு startled discovery. startledன்றது it's a verb. Okay, இங்க வந்து the யூஸ் பண்ணும்பொழுது இந்த discovery எப்படி இருந்திருக்குன்றத நம்ம பேச போறோம். அப்போ இந்த part of speech வந்து it is not proper, right? Okay, just a minute. ஓகே, ஸோ இங்க கொடுத்துருக்க பார்ட் ஆஃப் ஸ்பீச் வந்து கரெக்டா கொடுக்கல. அப்போ டிஸ்கவரியை குவாலிஃபை பண்ணி வரணும் அப்படின்னா ஒரு அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணிருக்கலாமா அதோட குவாலிட்டி நம்ம. அப்போ என்ன சொல்லலாம் நம்ம? ஒரு ஸ்டார்ட்லிங் ஸ்பீச். ஓகேயா? startling discovery, not speech, startling discovery of new evidence in the murder. So parts of speech correctா இருக்கா பாருங்க. error spottingல இந்த errors இருக்கும், prepositional errors இருக்கும், இல்லாட்டி வந்து articlesல வந்து error இருக்கலாம். okay, tenses is more important, plays a very major role. so tensesல தரவா இருந்தீங்கனாலே பாதி விஷயங்களை கண்டுபிடிச்சிடலாம். okay, so first partல we have the error. Let's move to the next question. ஓகே, ஸோ நமக்கு இங்க ஃபில்லர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபில்லர்ஸ் கொடுத்துருக்கும் பொழுது சென்டென்ஸை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஓகேயா? சென்டென்ஸை புரிஞ்சுட்டு அங்க என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச் வரும்னு யோசிக்கலாம். அடுத்தது சில டைம்ஸ் மீனிங் தெரிகிற மாதிரி போட்டிருப்பாங்க, இங்க கிராமர் தெரிகிற மாதிரி சிலதை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால நீங்க அதுக்கேற்ற மாதிரி அப்ரோச் வந்து நம்ம மாத்திக்கணும். ஓகேயா? த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த பிளேட். ஓகேயா? வேர் டேஷ் டு த present one. ஸோ இது ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஒரு பிளேட் இருக்கு, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் it has to be dash to the present one அப்படின்றாங்க. எக்ஸாக்ட், ஐடென்டிக்கல், லைக், ட்வின், டூப்ளிகேட். ஓகேயா? ஸோ டூப்ளிகேட் பண்றாங்க அப்படின்னும் பொழுது பிளேடுக்கு டூப்ளிகேட்னு சொல்ல முடியாது. ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல இருக்கும்போது ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்வீங்களா? ஓகே, பட் உங்களுக்கு இங்க வந்து ஒரு ஹெல்பிங் வேர்ப் இருக்குன்னா அது பக்கத்துல உங்களுக்கு ஒரு அட்ஜெக்டிவ் V3 V4 இப்படி தானே யூஸ் பண்ண முடியும். அந்த கேஸ்ல எதெல்லாம் நீங்க எலிமினேட் பண்ணலாம்? டூப்ளிகேட், ட்வின், லைக், எக்ஸாக்ட். ஸோ அப்போ அட்ஜெக்டிவ் என்ன இருக்கு? இது மட்டும் தான் இருக்கு. ஆப்ஷன் 2 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ ஐடென்டிக்கலா இருக்குன்னா சேமா இருக்குன்னு சொல்லலாம்ல. ஸோ அதை வச்சு நீங்க ஆன்சர் சொல்லலாம். ஓகேயா? நெக்ஸ்ட் ஒன்.
Next one is what? At first he was dashed to the scheme, but we managed to argue him around. Okay, so first வந்து இங்க but கொடுத்திருக்காங்க. So managed is what? It's a positive word. So you need a negative word here. So opposed, okay, averse, friendly ஆ இருக்காங்க, kind ஆ இருக்காங்க, allergic ஆ இருக்காங்க. ஓகேயா? So negative meaning எதுக்கெல்லாம் வருதோ பாசிட்டிவ் மீனிங் எதுக்கெல்லாம் வருதோ அதெல்லாம் நீங்க போட்டுக்கோங்க. அலர்ஜிக்கா இருக்காங்கன்னா ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னும் பொழுது, அவர்ஸா இருக்காங்கன்னா the person is like bad or நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்றதுக்கு சொல்றாங்க. ஸோ அப்போஸ்ட் இஸ் ஒரு விஷயம் வந்து வேண்டாம், இது வந்து பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறதுக்கு சொல்லலாம். ஸோ இது ரெண்டுமே பாசிட்டிவ்னால இதை ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணிடுவீங்க. அலர்ஜிக் இஸ் அந்த விஷயம் என்னன்னே அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னும் பொழுது சொல்லலாம். இந்த சென்டென்ஸ் என்ன சொல்லுது? ஸ்கீம் பத்தி பேசியிருக்காங்க. ஸ்கீம் பத்தி பேசியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க வேண்டான்னு அப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேயா? ஸோ அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு ஒரு பாதிப்பு கிரியேட் பண்ணும்போது அலர்ஜிக்கு, ஸோ இங்க அப்போஸ் பண்ணியிருக்காங்கன்னா வேண்டான்னு இருந்தாங்க, கடைசியில பட் வி மேனேஜ் ரிட்டன் பொழுது இட்ஸ் a பாசிட்டிவ் சைன், ரைட்? அப்போ ஆப்ஷன் 1 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Okay, so they are dash for new skills so that they can be qualified for the job in various fields to which they are strange. Okay, so அவங்க வந்து குவாலிஃபைடா இருக்காங்க நியூ ஸ்கில்ஸ் அடாப்ட் பண்றதுல. ஸோ அதனால வந்து என்ன சொல்றாங்க? வேரியஸ் ஃபீல்ட்ஸ் டு விச் தே ஆர் ஸ்ட்ரேஞ்ச் கூட வந்து தே கேன் கம். ஓகே, ஸோ இங்க ஈகர் அப்படின்னும் பொழுது ஒரு விஷயத்துக்கு நீங்க ரொம்ப ஆவலா வெயிட் பண்றீங்க அண்ட் யூ ஸ்ட்ராங்லி வாண்ட் இட். ஓகேயா? ஸ்ட்ராங்கா எனக்கு தேவைன்னும் பொழுது ஈகரா இருக்கும். கிரீடியா இருக்கும் அப்படின்னும் பொழுது ரொம்ப பேராசையா இருக்கிறத கிரீடின்னு சொல்லலாமா. தேர்ஸ்டி இஸ் தாகமா இருக்காங்க. ஆம்பிஷியஸ்ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, ஆம்பிஷன் ஓரியன்டா, கோல் ஓரியன்டா இருக்கும் பொழுது இந்த வேர்ட் சொல்லலாம். ஸோ அவிட், நான் நேத்து கூட இந்த வேர்டை நான் சொல்லியிருந்தேன். வெரோஷியஸ் அதோட இதை வந்துட்டு சினினமா சொல்லியிருப்பேன். அந்த வேர்ட் கூட பாத்தீங்கன்னா ஓகே, வெரோஷியஸ். ஸோ ஷார்க்குக்கு வந்து நம்ம இதை மீன் பண்ணி பார்த்துருப்போம். ஓகேயா? சரி, ஸோ அவிட் இஸ் வாட்? அதுக்கு எந்தூசியாசமோட நம்ம வந்து ஒரு விஷயத்த செய்கிறோம் அப்படின்னா அதை அவிட் சொல்லலாம். ஸோ இங்கே நமக்கு என்ன தேவை? ஒரு நியூ ஸ்கில் வேணும்னும் பொழுது யூ ஆர் ஸ்ட்ராங்லி வெயிட்டிங். ஸோ தே ஆர் ஈகர் ஃபார் நியூ ஸ்கில்ஸ். தே ஆர் ஸ்ட்ராங்லி வெயிட்டிங் ஃபார் நியூ ஸ்கில்ஸ் ஸோ தட் தே கேன் பி குவாலிஃபைட். ஓகேயா? ஸோ என்ன வரும் நமக்கு? ஆப்ஷன் 1. ஸோ இதுல நம்ம என்ன பண்ணிருப்போம்னா இந்த 3 ஆப்ஷனையும் நம்ம எல்லால எலிமினேட் பண்ண முடிஞ்சிருக்கும். பட் அதுவும் இதுவும் இல்ல, நம்மளுக்கு கிளாஷ் வரும். அங்க வந்து எந்துவா இருக்காங்க ஒரு விஷயம் பண்ணணும்ட்டு, இங்க வந்து வேணும் இருந்தாதான் பண்ண முடியும்னு இருக்காங்க. அப்ப நம்ம இந்த வேர்டை தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேயா? ஓகே, ஸோ சின்ன சின்ன கிளாஷ் இருக்குல்ல, அது ஏன் வந்து வருது அப்படின்றத அந்த க்ளூ வேர்ட்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டாலே போட்டுடலாம். ஓகே, ஸோ ஐ எம் வெரி டேஷ் அபவுட் த பாசிபிலிட்டி ஆஃப் பிளேயிங் ஃபார் இங்கிலாந்துஸ் ஃபர்ஸ்ட் டீம். ஓகேயா? ஸோ நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு. இன்ஃப்ளேம்டு, ஃப்ளேம்டு இஸ் ஃபயர். இன்ஃப்ளேம்னா அவங்க வந்து ஃபயரா இல்லைன்னு அர்த்தம். ஓகே, மூவ்டுன்னு சொல்றாங்க. ஸோ இங்க நமக்கு ஐ எம் மூவ்ட், அதாவது இந்த இடத்துல இந்த கான்டெக்ட்க்கு நமக்கு மூவ் பண்றதை பத்தி பேச வேண்டாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் வாட்? ஈகரா இருக்கும். ஓகே, ஸ்ட்ராங்லி யூ வாண்ட் சம்திங் அண்ட் அனாய்ட் இஸ் வாட்? இரிட்டேட்டட். இங்க விளாடணுன்ற பாசிபிலிட்டியை நினைக்கிறாங்கன்னும் பொழுது அவங்க எப்படி இரிட்டேட்டடா இருப்பாங்க? கண்டிப்பா நெகட்டிவ் வேர்ட் வராது. எக்ஸைட்டட் இஸ் வாட்? உற்சாகமா ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறது. ஓகேயா? இது வந்து ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கிறது. அப்போ இது ரெண்டுத்துல எது வரும் அப்படின்ற கிளாஷ்ல பாத்தீங்கன்னா ஐ எம் வெரி எக்ஸைட்டட் அபவுட் த பாசிபிலிட்டி ஆஃப் பிளேயிங். ஓகே, ஸோ ஈகர் முன்னாடி இருக்க சென்டென்ஸ் நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போ வந்து ஈகர் யூஸ் பண்றீங்க, எப்போ வந்து எக்ஸைட்டட் யூஸ் பண்ணுவீங்க, எப்போ எவிட் அப்படின்ற வார்த்தை சொன்னல எந்தூசியாசமோட இருக்கிறது. ஸோ ஒரு விஷயத்துக்கும் யூ ஹேவ் மைனர் டிஃபரன்ஸ், அதனால தான் அது வேற வேற வேர்டா இருக்கு. ஓகேயா? ஸோ இங்க இந்த கான்டெக்ட்ல யூ கேன் யூஸ் ஒன்லி எக்ஸைட்டட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இங்க நமக்கு கனெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நமக்கு நார்மலா கொஞ்சம் வந்து பேப்பர்ல கனெக்டர்ஸ் ஆர் ஸ்டார்டர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா கேர்ஃபுல்லா போடணும். சரியா? ஸோ சின்ன சின்ன டைஸ் தான் நமக்கு இருக்கும். ஓகே, அந்த டை என்னன்றதை நம்ம பார்த்தாலே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சரி. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன சொல்லியிருக்காங்க? டோன்ட் அசியூம் திங்ஸ். ஓகே, வாட் எவர் இஸ் தேர் அதையே நீங்க ஒரிஜினல் மீனிங் மாறாம சேம் மீனிங்ல கன்வே பண்ணும். ஓகே, ஸோ நோபடி ஹேட் தாட் அண்ட் எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் சச் டிஸ்ட்ரக்ஷன் குட் ஹேப்பன் த கேபிட்டல் ஆஃப் லெபனன். ஓகேயா? ஸோ இங்க வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அப்போ இட் இஸ் அ நெகட்டிவ் திங். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். The explosion claimed hundreds of lives and left thousands of people homeless. ஸோ நிறைய பேரை கொல்லவும் செஞ்சிருச்சு, வீடெல்லாமும் போயிருச்சுன்னு சொல்றாங்க. ஸோ இதுவும் நெகட்டிவ். இப்போ மோர் ஓவர் எப்போ யூஸ் பண்ணுவீங்கன்னா the movie is has bad reviews, moreover it is like very long and
வித்வுட் ஜோக்ஸ். ஓகே, ஸோ இப்போ வெரி லாங்ன்றது இட்ஸ் கண்டிப்பா ஒரு நெகட்டிவ் திங்கா. ஸோ அதுக்கு வந்து இட் ஹாஸ் பேட் ரிவ்யூஸும் நெகட்டிவ். ஸோ இந்த கேஸ்ல தான் நீங்க மோர் ஓவர் யூஸ் பண்ணுவீங்க. சரியா? ஸோ ரெண்டுமே நமக்கு நெகட்டிவ் வரணும். ஓகேயா? ஸோ கனெக்ட் பண்ணும்பொழுது நெகட்டிவ் இருக்கணும். ஸோ ஆப்வியஸா இங்கேயும் வந்து நமக்கு ரெண்டுக்குதுமே நெகட்டிவ் இருக்கு. இப்போ நெவர்திலெஸ் அப்படின்ற வேர்டை எப்போ யூஸ் பண்ணுவீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு விஷயம் நெகட்டிவா நடக்குது. ஓகேயா? ஸோ இங்க வந்து டீச்சர் இஸ் நாட் ப்ராப்பர். ஓகே, பட் தென் நெவர்திலெஸ் ஷி ஹஸ் ஸ்கோர்ட் குட் மார்க்ஸ் இன் த பர்டிகுலர் எக்ஸாம். அப்போ நெவர்திலெஸ்ன்னு சொல்லும்பொழுது எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நெகட்டிவிட்டி தேவைப்பட்டுச்சு. பட் ஸ்டில் ஷி இஸ் ஒர்க்கிங் மோர் ஹார்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? ஸோ அப்போ ஒரு பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ், ஒரு பாசிட்டிவ் தேவை. ஸோ இந்த சீக்வென்ஸ் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்க வந்து ஸ்பெஷலி அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. இருக்கிற ஒரு விஷயம் பட் ஸ்பெஷலி இன்னொரு விஷயத்த ஆட் ஆன் பண்றீங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா இல்லஸ்ட்ரேட் பண்றீங்க. ஆர் யூ ஆர் ட்ரைங் டு கிவ் சம் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு கேஸுமே இட் வில் நாட் கம். ஸோ யூல் ஹேவ் அ கிளாஷ் வித் மோர் ஓவர் ஆர் நெவர்திலெஸ். ஆனா இங்க ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் இருந்தா மட்டும்தான் நெவர்திலெஸ். அப்போ ரெண்டுமே நெகட்டிவா இருக்குன்னா மோர் ஓவர். ஸோ இதுவும் நெகட்டிவ் சென்டென்ஸ் தான், இதுவும் நெகட்டிவ். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சிருங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பேரா ஜம்பிள்ஸுமே கண்டிப்பா ஈஸியா தான் நமக்கு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Next one is what student film have a reputation of being somewhat obscure and irrelevant. What is obscure? Which is ambiguous. So இப்ப ambiguous னா என்னன்றது டவுட் வந்துரும்ல. ஓகே, ஸோ இட் இஸ் அன்கிளியரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நான் ஏன் இந்த வேர்டை ஃபர்ஸ்ட் எழுதுனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு அப்ஸ்கியூரோட சினினம் தான். ஓகே, ஸோ ஆம்பிகுவஸா இருக்கு அப்படின்னும் பொழுது அண்ட் இட் இஸ் லைக் அன்கிளியராகவும் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஸ்டூடெண்ட் ஃபிலிம்ஸ் வந்து ஹாவ் அ ரெப்புடேஷன் ஆஃப் பீங் சம்வாட் அப்ஸ்கியூராவோ இல்லை இர்ரெலவெண்டா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட், மெனி adults find it very interesting and entertaining in some way or the other. So this is something positive. So இங்க நந்திலெஸ் கொடுத்திருக்காங்க, நேம்லி, லைக்லி, இன் அடிஷன். எப்போ நேம்லி சொல்வீங்க? ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு ஒரு பாயிண்டா யூ ஆர் ட்ரைங் டு மேக்னும் பொழுது நேம்லி திஸ் கமா நம்ம சொல்லிட்டு போவோம்ல. ஸோ ஒரு விஷயத்தோட பேரை சொல்லுவோம். ஸோ இது கண்டிப்பா நமக்கு வராது. ஸோ லைக்லி டு ஆப்பன் அப்படின்னும் பொழுது விச் இஸ் லைக் என்ன சொல்றது, நடக்க போற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசும்பொழுது லைக்லின்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க வந்து லைக்லி டு ஆப்பன் மாதிரி எதுவுமே சொல்லலை. இங்க வந்து அவங்க கொண்டு வந்திருக்கிறது இட்ஸ் நாட் ரிலவென்ட்னு சொல்லியிருக்காங்க. பட் மெனி அடல்ட்ஸ் வந்து தே ஃபைண்ட் இட் வெரி இன்ட்ரெஸ்டிங் சொல்லியிருக்காங்க. அப்போ இதுவும் நமக்கு வராது. இன் அடிஷன் பொழுது ஆல்ரெடி கொடுத்திருக்க ஒரு பாயிண்ட பாசிட்டிவோ இல்லாட்டி நெகட்டிவா பேசியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன் அடிஷன் டு இட் ஐ வுட் லைக் டு ஆட் ஆன் ஒன் மோர் பாயிண்ட் நம்ம சொல்லுவோம்ல, அங்கதான் நம்ம இந்த ஃபோர்த் பாயிண்ட்டை யூஸ் பண்ணுவோம். அப்ப நமக்கு ஆப்வியஸா என்ன ஆன்சர்? nonetheless. அப்ப மேல வந்து அது ரிலவெண்டா இல்லைனாலும் என்ன பண்ணிருக்காங்க, மெனி அடல்ட்ஸ் வந்து they were interesting. so nonetheless அந்த கேஸ்ல தான் யூஸ் பண்ணுவோம், which is first option. next question போலாம். Okay, so next one என்ன சொல்ல வராங்க? We have been recently experimenting with the effects of magnetic levitation to see the possibility of launching the trains that run with magnetic levitation principle in India. Okay, so it is about a train, அதோட effects பத்தி பேசியிருக்காங்க. Okay, so மரியாதைக்குரிய விஷயம் பொழுது with respect to நம்ம சொல்லலாம். Okay, so இங்க trains பத்தி பேசியிருக்காங்க. so இந்த ஆப்ஷனை first eliminate பண்ணிடுங்க. Okay, so wherever, okay, so எங்க wherever the possibility of launching the trains that run with the magnetic levitation principle in India. So இங்க வந்து இந்த விஷயம் சொல்லியிருக்காங்க. Next, whether the possibility of launching the trains, whether நம்மொழுது என்ன சொல்ல வராங்க, they are trying to question. okay, so whether you're doing it or what அப்படின்னு நம்ம கேட்கிறோம்ல, so அதுக்கு தான் இந்த condition. so indeed, friend in need is a friend indeed ன்னு சொல்லுவாங்கல்ல, what is it? so indeed நம்மொழுது உண்மையா ஒரு விஷயத்தை நம்ம சொல்றதுக்கு சொல்லுவாங்க. சரியா? so இங்க வந்துட்டு உண்மையா indeed the possibility நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது. okay, so இந்த சென்டென்ஸ் when we have been recently experimenting with the effects of magnetic levitation to see whether the possibility of launching the trains, so கொண்டு வரத பத்தி பேசியிருக்காங்க. அப்போ ஒரு questioning தான் தேவை. so it is option 4. so எங்கனாலும் அந்த விஷயத்தை கொண்டு வரோம் பொழுது wherever நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேயா? ஓகே, ஸோ ஒரு வார்த்தையுமே நம்ம இங்க வந்து ஆப்ஷன்ஸ்ல பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பேரா ஜம்பிள்ஸ் ஆர் எது நீங்க போடுறீங்கனாலுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேயா? ஸோ செஷன் முடிஞ்ச பிறகு யூ ஹேவ் ஈவன் குவான்ஸ் அண்ட் ரீசனிங். ஸோ எல்லா செஷனும் அட்டென்ட் பண்ணுங்க. ஓகே, ஹேவ் அ வெரி கிரேட் டே. தேங்க்யூ.